ஹலோ, இன்றைக்கி எப்படி பல்லு ப்ளீட்ஸ் ஈஸியாக எடுக்க பார்க்கலாமா? அதுக்கு நம்ம சாரியோட ஃப்ரண்ட் சைட் டேபிளில் பார்த்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட். ஸோ அது நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ்டாக அயர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு லைன் நீட்டாக தெரியும். அண்ட் அகெயின் என்ன பண்ணணும்னா, ரைட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த ஃபேப்ரிக்காக ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ண மேலே வச்சுட்டு இப்போது ஒரு லைன் கிடைக்கும். இதையும் நம்ம அயர்ன் பண்ணிக்கணும் ரைட் ஹேண்ட் சைட். அகெயின் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் இப்போ ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? அகெயின் ஒன் ஃபோல்ட் பண்ணி இப்போது அயர்ன் பண்ணியாச்சு. இப்போது அகெயின் ஒன் ஃபோல்ட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ளீட் எடுத்தோமோ அந்த சைஸ்க்கு நம்மளுக்கு இப்போ கிடச்சிரும். ஓகேவா? இது நீங்கள் நார்மல் அயர்ன் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நான் இப்போ எப்படி அயர்ன் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ப்ரெஸ்டாக நம்மளுக்கு அயர்ன் ஆகி நல்ல லைன்ஸ் நீட்டாக தெரியும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த ஃபுல் ஃபேப்ரிக்கையும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு அகைன் என்ன பண்ணணும்னா, ரைட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த ஃபோல்டட் ஃபேப்ரிக்கை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதையும் நம்ம இன்னும் குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணி இதையும் நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா ப்ரெஸ்டாக வச்சு ஃபுல் ஹீட் வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து அயர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு நிறைய லைன்ஸ் கிடைக்கும். இதை நம்ம அலைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் இங்கே தெரியுதா? அந்த லைனை நீங்கள் ஃபோல்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் லைன் மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது பேக் சைடாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒன் லைன் விட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அகெயின் ஒன் லைன் விட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதே மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ ஃபோல்ட் பண்ணி கொண்டு வரப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் பெருசாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க எல்லா ப்ளீட்டும் அதோட ஆஃப் சைஸாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு அங்கே லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை வச்சு நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான்ப்பா பல்லு ப்ளீட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட கண்டினியூட்டி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.